அப்படி என்றால் இதை இருக்கும்படியான பன்ருட்டிக்கு அறியாமல் இருக்கும்படியான தேவயானந்தல் ராமசாமி ஐயா அவர்கள் இந்த பாடலை எழுதினார். எங்க அமர்ந்து எழுதினாரு? கடலூருக்கு அறியாமல் இருக்கும்படியான திருவந்திபுரம் சென்று கண்ணு செல்லாம் திருவந்திபுரம் சென்று அந்த ஐயனுடைய தரிசனத்தை கண்டு அப்போ அது அங்க ஒரு மலை ஒண்ணு சின்னதா அந்த கோயில் வாயற்படி முன்ன ஏறி போற மாதிரி இருக்கும். அந்த வாயற்படியில அமர்ந்து அந்த மலை அடிவாரத்துல உட்கார்ந்து அந்த பாடலை எழுதினார். அந்த கடவுளுடைய பெயர் என்ன? சுவாமி. அந்த சாமியுடைய பெயர் விளங்க எம்மா அருமையா இருக்காரு. எம்மா அருமையா இருக்காரு. எம்மா அருமையா இருக்காரு. தேவனாக ஒன்ன விட அது ஏரியா போயிருக்கு சொம்பு போட. அடியே காலாண்டு
தூங்கி தூக்கி தூக்கி பாப்பானுங்க அந்த பேரை பார்த்து அடியே டவுன் பஸ் தனியார் பஸ் வந்து அந்த பொம்னாடி பூரா பிடிச்சிருக்காங்க நான் வந்த 60 பேர் ஏறதுக்கு 150 பேர் ஏறிக்கிறாங்க 150 பேர் ஏறிக்கிறாங்க அப்படியே போறதா இருக்கு ஒரு பக்கத்து சூத்து தேஞ்சு போகுது ஆனா தம்பி டான் பஸ் விட்டாங்க இந்த பொம்நாட்டி எல்லாம் இந்த கண்டக்டர் டிரைவரும் எம்மா பாசமா ஏத்திட்டு போறாங்க இங்க நிக்கிற ஸ்டாப்பிங் பொம்நாட்டிய 10 பேர் நின்று கை காட்டான் பிள்ளையார் கோயில் தாண்டி கொண்டு நிறுத்துறது இந்த சனங்க பூரா பையன் குட்டாண்டி தூக்கிட்டு கொள்ளைக்கு வர்றவங்கள ஓடுறது போய் பஸ் யாருன்னா கண்டக்டர் அதை விட பாசம் சீட்டு கழிச்சு கொடுக்குறது 4-3 சீட்டு கழிச்சு பாசமா குடுக்கறது குத்துற குத்து கை உள்ள போகுது அது ஒண்ணா குடுக்கறது 4 பேர் எடுத்துக்க 3 பேர் எடுத்துக்க குடுக்கறது அத போல அந்த பேச அந்த இது பார்த்து மாத்து அடியாந்தரன்னு சொன்னதா அதில் தான் எங்க குடும்பமே அடங்கிருக்கு எங்க பெரியக்கா பேரு அடியாந்தரம் ஒண்ணு பேசாது உக்காருனா மல்லாச்சிக்கும் என் பேரு நடு அச்சு எங்க அக்கா தொழிலையும் அச்சு வச்சு அடிச்சுடுவாங்க என் சின்ன தங்கச்சி இருக்கா அது பேரு மேயாந்தரம் கொண்டாந்து என் அச்சு அந்த தொலை எடுத்து மாட்டுவாங்க என் சின்ன தம்பி இருக்கான அவன் பேரு மேச்சி என் தங்கச்சி தொலைல வச்சா படிவா மாட்டான் விசுக்குன்னுட்டே இருப்பான் துணியை சுத்தி குழாங்கெல்லாம் அடிச்சுட்டா அப்படியே நிப்பான் ஆளூர்ல போய் உங்க ஊர்ல எத்தனை தோலை இருக்கு நீ எண்ணிட்டு வா நான் கால்குலேட்டர் எடுத்துட்டு போய் என் ஊர்ல எண்ணிக்கிறேன் கட்டி ஆத்திரத்தில் கொன்னுடுவான் ஏண்டா கண்ணுக்கு லட்சணமா அப்பதான் ஒரு பொண்ணு வந்திருக்கு ஒரு பாட்டு பாடி கரெக்ட் பண்ணலாம்னா ஐயோ ஐயோ கேட்டா ஒத்துக்க மாட்டான் அஜக்தா குருப்பாய்க்கே தலைவி யார் யாரு குருப்பாய்க்கெல்லாம் தலைவி பாம்பர்த்தி குரு சியோ அப்படின்னு என்ன குரு வணக்கம்னு பேரு பாம்பர்த்தி குருன்னா வணக்கம் பின்னாடி உட்காந்து பாரு ஓட்டு போடுவோம் மெல்சா மாவளாது சாப்பிடுறேன் குருமாட்டம் கழிச்சு போச்சு சரி சரி எப்ப மாறின சித்திரை மாசம் 10ஆம் தேதியே மாறிட்டோம் இந்த பௌர்ணமிக்கா கோவாக்கம் திருவாங்க அப்பயா பஸ்ல சம்பாதிக்கலான்னு மாட்டேன் நீ சரி மாறினாலும் பரவாயில்ல எங்களை போல ஒரு சேலை கட்டினாதானே ஒரு அழகு என்ன ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டுக்கிட்ட டிஷர்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டதா நின்னு பேசி இன்னைக்கு நடப்பு எனக்கு ஐயோ கண்டாடி ஏன் இந்த சேலை கட்ட மாட்டியா நான் சேலையும் கட்ட மாட்டேன் இந்த நைட்டி நான் நைட்டிலையும் போட மாட்டேன் பகல்லையும் போட மாட்டேன் இப்படியாதான் கிடப்பேன் கம்ப்யூட்டர் மாடல் பஸ்ல போறியா போறோம் உனக்கு எந்த ஏரியா வாரம் ஏரியா பிரிச்சிருக்கு திங்கக்கிழமை என்ன ஊரு திங்கக்கிழமை மங்களம்பேட்டை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உளுந்தூர்பேட்டை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வேப்பூர் சனிக்கிழமை துருவம் ஞாயிற்றுக்கிழமை
நீதானே கூடாது அம்மா மைனூர் பின்னாடி நிக்கிறாங்க. திருத்தூர்ல இருந்து, சின்னப்பாட்டில இருந்து, புதுப்பேட்டையில இருந்து எம்மா மைனூர் நிக்கிறாங்க. ஆளு இருக்க ஏன் அதை கூப்பிடுறான்? இவனெல்லாம் உட்காந்தா பக்கனி அழிச்சுக்கணும். அது மாட்டம் தெரு தெருவா இழுத்துக்கிட்டு வரும். அசிங்க முச்சில கொண்டாந்து வச்சுக்கிறாங்கடா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மடப்பட்டு இந்த சந்தை போறதுக்கு தான் போவேன். ஆமா, பஸ்ல ஏதாவது கிடைக்குதா? எங்க கிடைக்குது? ஏன் ஒரு பைசா போட மாட்டேங்கிறான். ஏன் இறங்கி இந்த டவுன் வண்டியில் தான் ஏறுவேன். எனக்கு டிக்கெட் ஏன்னா உனக்கு ஃப்ரீ. எனக்கு பிரி விடுறாங்க. அதாவது டவுன் வண்டியில ஏறி இறங்கும் போது இந்த கம்பியை பிடிச்சி, ஏன்னா உனக்கு முட்டிலாம் வராது. வச்சு இந்த படியில முட்டி போட்டு கீழே இறங்குறதுக்குள்ள இந்த அரியா குட்டி மின்னி ஓடிக்க கொண்டு தட்டி வாங்கிட்டு போடுவோம். நீ பின்னாடி போனோம்னா இந்த மரவள்ளி கிழங்கு கொட்டி கிடக்கும். சந்தையில மரவள்ளி கிழங்கு கொட்டி கிடக்கும். அதுல ஒரு நனி வச்சு வாயில வச்சுக்கிட்டு பால் வேற ஓடுவோம். அது மாதிரி சாகிட்டு சொன்னீங்க இறங்கும். 10 பைசா போட போறோம். சரி, மைனர் தான் உன்னை பார்த்து கொடுக்கல. ஆமா, வயசானவங்களா இருக்கிறான், உன்னை பார்த்து கொடுக்க மாட்டாங்க. கிழவன் தானே அரியா குட்டியா பார்த்து கிணறு போட்டான். அப்ப உனக்கு வருமானமே இல்ல, சும்மா கிடக்குறான். ஆமா, எதுக்கு மாறணும்? சும்மா கிடக்குது. ஒரு 2 ஆள் அனுப்பும். ஆமா, ஒக்கால கொண்டு விடு தண்டாவுக்கு. என்ன சம்பளம் வருதுன்னு பாத்துட்டு வாங்கிச்சு கடைசி ஒரு பாட்டு பண்ணேன். அந்த பாட்டு அம்மா அருமையான பாட்டு தெரியுமா? என் பாட்டுக்கு என்ன எழுதுறவங்க இசையோடு எழுதிருக்கிறாங்க. அந்த பாட்டை பாடினாங்க, நல்ல இசையோடு பாடி இருக்காங்க. சரி, அந்த பாட்டை நான் பாடுறேன். என் பாட்டில் பிழை இருக்கு, அதிகமான பிழை. சரி பாடு.